11th max example 1.11. Let SC equal 1, 2, 3 and P equal 1, 1, 1, 2, 2, 2, 1, 3 and 3, 1. So 4 subdivisions இதில் கொடுத்திருக்காங்க. So first subdivision பார்ப்போம். If P reflexive, if not, state the reason and write the minimum set of order pairs to be included to be so as to make it reflexive. So இதில் question வந்து ஒரு 3 questions கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது ரிஃப்ளெக்சிவான்னு கேட்டிருக்காங்க. இந்த கிவன் ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்சிவான்னு கேட்டிருக்காங்க. அப்படி சப்போஸ் ரிஃப்ளெக்சிவா இல்லைன்னா அதோட ரீசன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட் த ரீசன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரைட் த மினிமம் செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ். இதில் எந்த செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் மினிமம் ஆட் பண்ணோம்னா டு பி இன்க்ளூடட். ஸோ இன்க்ளூட் பண்ணோம்னா அது ரிஃப்ளெக்சிவாக மாறும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது செகண்ட் ஒன், இது தேர்ட். ஸோ இந்த கொஸ்டின்லேயே 3 டிவிஸ் தான் நம்ம பிரிச்சுக்குவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இது ரிஃப்ளெக்சிவான்னு பார்ப்போம். ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா 3 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அப்போ 1, 1, 2, 2, 3, 3 இந்த ரிஃப்ளெக்சிவ் டேர்ம்ஸில் 3மே இருக்கணும். இப்போ 1, 1 இருக்கு, 2, 2 இருக்கு, பட் 3, 3 இல்லை. ஸோ அப்போ இது வந்து என்னது இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். therefore P is not reflexive. இது ரிஃப்ளெக்சிவ்னு கேட்டிருக்காங்க. இது ரிஃப்ளெக்சிவ் இல்லைன்னு ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்போ இல்லைன்னா அதோட ரீசன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட் த ரீசன். ஸோ அது என்ன ரீசன் அப்படின்னா 1, 1 belongs to P and 2, 2 belongs to B, but 3, 3 not belongs to B. Therefore P is not reflexive. So 3, 3ங்கிற செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் இதில் இல்லாதனால இது வந்து ரிஃப்ளெக்சிவ் இல்லைன்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து ரைட் தி மினிமம் செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் டு பி இன்க்ளூடட். ஸோ எந்த செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் இதில் இன்க்ளூட் பண்ணோம்னா ரிஃப்ளெக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஈஸி அதுக்கு தெரியும். டு மேக் இட் ரிஃப்ளெக்சிவ். ஸோ இதை ரிஃப்ளெக்சிவாக மாற்றணும் அப்படின்னா we have included 3, 3 belongs to P. 3, 3ங்கிற செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸை இந்த கிவன் ரிலேஷன்ஸ்ல நம்ம சேர்த்துட்டோம்னா அது ரிஃப்ளெக்சிவா மாறிடும். ஸோ இப்போ now it becomes reflexive. இதை ஆட் பண்ணிட்டோம்னா இது என்னன்னு மாறிடும், ரிஃப்ளெக்சிவ் மாறிடும். இப்போ நெக்ஸ்ட் இதில் செகண்ட் சப்டிவிஷன் இஸ் பி சிம்மெட்ரிக். நெக்ஸ்ட் ஒன்று இது சிம்மெட்ரிக்கான்னு கேட்டிருக்காங்க. சேம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அப்படி இல்லைன்னா ஸ்டேட் த ரீசன், செகண்ட் ஒன். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்ல ரைட் மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் டு பி இன்க்ளூடட் டு பி. ஸோ இந்த பி ரிலேஷன்ஸில் எந்த இன்க்ளூட் பண்ணோம்னா இது சிமெட்ரிக்னு வரும். So as to make it symmetric. And another fourth question, write minimum number of order pairs to be deleted. So another one question ஆட் பண்ணிருக்காங்க. delete first இது வந்து எந்த இதில் இன்க்ளூட் பண்ணோம்னா அது சிமெட்ரிக்னு வரும். நெக்ஸ்ட் ஒன்ல எந்த செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் delete பண்ணோம்னா இது சிமெட்ரிக்காக மாறிடும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. from P so as to make it symmetric. ஸோ இன்க்ளூடட் பாயிண்ட்ஸ் என்ன, டெலிட்டட் பாயிண்ட்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சிம்மெட்ரிக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு நமக்கு அந்த சிம்மெட்ரிக்னா என்ன கண்டிஷன்ஸ் தெரியும். A, B அண்டு B, A. ஸோ இது ரிவர்ஸில் இப்படி இருக்கணும். இந்த ரிலேஷன்ஸில் பார்த்தோம்னா 1, 2, 1, 3, 3, 1 இது ஒரு கம்ப்ளீட்டட் பேட்டர்ன்ஸ். இதை விட்டுருங்க. இந்த 1, 2 ஒரு டேர்ம்ஸ் இருக்கு. இப்போ இதுக்கு 1, 2க்கு அனதர் ஆல்டர்னேட்டாக என்னான்ட்டு வரணும், 2, 1ன்ட்டு வரணும். அப்போ 2, 1ங்கிற பேட்டர்ன் இதுல இல்ல. அதனால இது சிமெட்ரிக் இல்லைன்னு நம்ம சொல்லணும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு P is not symmetric.
P is not symmetric. இது first question குண்டான answer. Next second one. State the reason. So என்ன reason அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1,2 belongs to B, but 2,1 not belongs to B. Therefore, P is not symmetry. ஓகேவா? இப்போ next third pointல included points. ஸோ இதுக்கு ஒரு ஹெட்டிங் மாதிரி கூட நம்ம சைடில் ரைட் பண்ணிக்கலாம். இன்க்ளூடட் பாயிண்ட்ஸ். இதுக்கு எந்த பாயிண்ட்ஸ் இன்க்ளூடட் பண்ணணும்? 2,1ங்கிற பாயிண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இது சிமெட்ரிக்னு மாறிடும். ஸோ டு மேக் இட் சிமெட்ரிக் we have to included 2,1 belongs to B. ஸோ இந்த 2,1ங்கிற பாயிண்ட் இதில் இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா இந்த ரிலேஷன்ஸ் வந்து சிமெட்ரிக்ன்ட்டு வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் ஃபோர்த்து கொஸ்டினுக்கு டெலிட்டட் பார்ட் கேட்டிருக்காங்க. டெலிட்டட் பார்ட் நம்ம இந்த சிமெட்ரிக்கில் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். இதில் A, B belongs to R and B, A belongs to R. அதாவது அந்த செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா அது டைரெக்டாக பாஸ் ஆயிடும். சப்போஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர், அந்த செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸுக்கு பாசிபிலிட்டிஸ் டேமே இல்லாமல் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக அது பாஸ் ஆகிடும். ஸோ இப்போ இங்கே 1,3 3,ங்கிற 1 டைம் கம்ப்ளீட்டாக இருக்குது. இந்த 1,2 இது கம்ப்ளீட் இன்க்ளூட் பண்ணணும்னா 2,1ங்கிற டேர்ம்ஸ் நம்ம ஆட் பண்ணணும். சப்போஸ் இந்த 1,2ங்கிறத நம்ம டெலிட் பண்ணிட்டோம்னா அப்போவே என்ன பண்ணிடும், ஆட்டோமேட்டிக்காக எது சிமெட்ரிக்ன்ட்டு வந்துடும். ஸோ டு மேக் இட் சிமெட்ரிக் we have to remove the points. ஸோ எந்த பாயிண்ட் ரிமூவ் பண்ணணும்? 1,2 does not belongs to B. இந்த B இருந்து 1,2ங்கிற செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம்னா அப்போ இது சிமெட்ரிக்காக மாறிடும். Now it becomes symmetric. அது 2,1ங்கிற பாயிண்ட் இன்க்ளூட் பண்ணாலும் சிமெட்ரிக்னு மாறிடும். அப்படி இல்லைன்னா 1,2ங்கிற பாயிண்ட் டெலீட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக இது சிமெட்ரிக்னு வந்துடும். ஸோ 2 வேஸில் ஏதாச்சும் ஒன்று நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன். இஸ் P transitive? சேம் அதே கொஸ்டின். டிரான்சிட்டிவா என்னன்னு கேட்குறாங்க. சப்போஸ் டிரான்சிட்டிவா இல்லைன்னா ஸ்டேட் த ரீசன், அதுக்கு காரணம் என்ன. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், ரைட் தி மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் டு பி இன்க்ளூடட் டு P so as to make it transitive. ஸோ இன்க்ளூடட் பாயிண்ட் கேட்டிருக்காங்க. அண்ட் ஃபோர்த் ஒன், ரைட் மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் டு பி டெலிட்டட் ஃப்ரம் P so as to make it transitive. ஸோ இதில் இன்க்ளூடட் அண்ட் டெலிட்டட் பர்சன் கேட்டிருக்காங்க. செக் பண்ணுவோம். இதில் டிரான்சிட்டிவ் டேர்ம்ஸுக்கு A, B, B, C belongs to R and implies A, C belongs to R. ஸோ இந்த டேர்ம்ஸ் பூரா இருந்துச்சுன்னா டிரான்சிட்டிவ்னு பாஸ் பண்ணிடலாம். சப்போஸ் அப்படி இல்லைன்னா இந்த செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸை கேன்சல் பண்ணிட்டா இல்லாமல் இருந்தாலும் நம்ம டிரான்சிட்டிவ் டேர்ம்ஸ் பாஸ் பண்ணிடலாம். ஸோ இல்லாமல் இருந்தாலும் அந்த டிரான்சிட்டிவ் டேர்ம்ஸ் நம்ம பாஸ் பண்ணிடலாம். இந்த ரெண்டு கண்டிஷனில் இன்க்ளூட் அண்ட் டெலிட்டட் நம்ம யூஸ் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன், இது டிரான்சிட்டிவா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த ரிலேஷன் பாருங்கள். 1,2 2,2 1,3 3,1. இந்த 1,1 2,2 ரிலீவ் பண்ணிடுவோம். இதில் ஏபிசி 3 வேரியபிள்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணணும் ஏபிசிக்கு. ஸோ இப்போ இதில் 3,1ங்கிற பேட்டர்ன்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துக்குவோம். 3,1 A, B எடுத்துக்கிட்டோம்னா நெக்ஸ்ட் 1,2 இந்த ஒன்னோட அனதர் ஒன் வேரியபிள் வரணும். அது எதுன்னு பார்த்தோம் 1,2ன்னு எடுத்துக்குவோம். அப்போ ஏபி பிசி பிலாங்ஸ் டு ஆர் அண்ட் இம்ப்ளைஸ் 3,2. 3,2ங்கிற செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் இதில் இருந்துச்சுன்னா
இது டிரான்சிட்டிவ்னு வந்துடும். ஸோ ஏபி பிசி அப்படின்னு 3 வேரியபிள்ஸ் வரணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று இதுக்கு 3,1 எடுத்துக்கிறோம் ஏ கமா பிக்கு. நெக்ஸ்ட் அப்படியே பி கமா சி 1,2 இது செகண்ட் ஆர்டர் பெருசாக எடுத்துக்கிறோம். அப்போ தேர்ட் ஒன் ஆட்டோமேட்டிக்காக ஏ அண்டு சி 3,2 அப்படிங்கிற செட் ஆஃப் ஆர்டர் பெருசு எதில் இருக்கணும், இந்த பிங்கிற செட்டில் இருக்கணும். ஆனால் இப்போ இங்கே இல்லை. சரி, இதை வச்சு நம்ம இன்க்ளூடட், அப்போ 3,2ங்கிற பாயிண்ட் நம்ம இன்க்ளூட் பண்ணணுங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, ரைட். இப்போ இது டிரான்சிட்டிவா என்னன்ட்டு, இது டிரான்சிட்டிவ் இல்லை. ஸோ பி இஸ் நாட் டிரான்சிட்டிவ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிளியர், இது நாட் டிரான்சிட்டிவ். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், டிரான்சிட்டிவ் இல்லைன்னா ஸ்டேட் த ரீசன். ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்ட்டு 3,1 belongs to P and 1,2 belongs to P, but 3,2 not belongs to R. So therefore P is not transitive. So அதுக்குன்னா ரீசன் என்னன்னு சொல்லிட்டு, அந்த 3,2ங்கிறது செட் ஆஃப் ஆர்டர் பெருசு பியில் இல்லை. ஸோ அதனால இது நாட் டிரான்சிட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்க்ளூடர் பாயிண்ட்ஸ். இன்க்ளூடட் பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ தான் பார்த்தோம் 3,2ங்கிற செட் ஆஃப் ஆர்டர் பெருசு ஆட் பண்ணிட்டோம்னா, இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இது டிரான்சிட்டிவாக வந்துடும். ஸோ டு மேக் இட் டிரான்சிட்டிவ், we have to included 3,2 belongs to P. 3,2ங்கிற செட் ஆஃப் ஆர்டர் பெருசு Pல ஆட் பண்ணிட்டோம்னா இது டிரான்சிட்டிவ்னு வந்துடும். நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட், டெலிட்டட் பாயிண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டெலிட்டட் பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த பாசிபிலிட்டி டேர்ம்ஸ் இல்லாமல் கேன்சல் பண்ணிட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக இதை என்ன பண்ணிடலாம், டிரான்சிட்டிவ் டேர்ம்ஸ் பாஸ் பண்ணிடலாம். ஸோ அப்போ இதில் எந்த டேர்ம்ஸ் நம்ம லீவ் பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 ஆர்டர் பேர்ஸில் எதனாச்சும் ஒன்றை நமக்குள்ள கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 3,1 1,2 ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நம்ம என்ன எடுத்துக்கிறோம், 3,1 எடுத்துருக்கிறோம். இந்த டேர்ம்ஸ் இல்லாமல் பண்ணிட்டோம்னா, இதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா டிரான்சிட்டிவ் டேர்ம்ஸ்க்கு பாசிபிலிட்டி பேஸ் எதுவுமே இருக்கவே இருக்காது. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக டிரான்சிட்டிவ் கேன்சல் ஆகிரும். ஸோ டு மேக் இட் transitive we have to remove the 3,1 does not belongs to B. So 3,1ங்கிற பாயிண்ட்ஸை Pல நம்ம இருந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது டிரான்சிட்டிவ்னு வந்துடும். Now it becomes transitive. Next, fourth subdivision. Is P an equivalence relation? If not, write the minimum order pairs to be included to P so as to make it an equivalent relation. So இது வந்து ஈக்குவலன்ட் ரிலேஷனான்னு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ரைட் தி மினிமம் ஆர்டர் பேர்ஸ். ஸோ என்னென்ன ஆர்டர் செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸை இன்க்ளூட் பண்ணோம்னா இது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஈக்குவலன்ட் ரிலேஷன்ஸ்னா அதுக்கு முன்னாடி இந்த 3 கண்டிஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும். அதாவது ரிஃப்ளெக்சிவ், சிம்மெட்ரிக் அண்டு டிரான்சிட்டிவ். இந்த 3 ரிலேஷன்ஸையும் கிளியர் பண்ணிட்டா அது வந்து நம்ம ஈக்குவலன்ட் ரிலேஷன்ஸ்னு சொல்லிடுவோம். இப்போ இந்த ரிஃப்ளெக்சிவ்க்கு ஆட் பண்ணுறதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்னு பார்க்கணும். டு மேக் P ரிஃப்ளெக்சிவ். ஸோ பிங்கிற பாயிண்ட் வந்து ரிஃப்ளெக்சிவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம எந்த பாயிண்ட் ஆட் பண்ணியிருக்கிறோம், we have to include 3,3 belongs to B. ஸோ 3,3ங்கிற செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதை ரிஃப்ளெக்சிவ்னு மாற்றிருப்போம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்னில் சிமெட்ரிக்னு மாற்றுறதுக்கு டு மேக் P சிமெட்ரிக்கை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு we have to include
2,1 belongs to P. 2,1ங்கிற பாயிண்ட்ஸை நம்ம Pங்கிற ரிலேஷன்ஸில் ஆட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் ட்ரான்சிட்டிவ். To make P transitive, we have to include 3,2. So 3,2 ங்கிற பாயிண்ட்ஸை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது ட்ரான்சிட்டிவ்க்கு 3,2 belongs to P. ஸோ ரிஃப்ளெக்சிவ்க்கு 3,3 ஆட் பண்ணியிருக்கிறோம். சிமெட்ரிக்கு 2,1 ஆட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் டிரான்சிட்டிவ்க்கு 3,2 ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ இது வந்து ஈக்குவலன்ட் ரிலேஷனாக என்ன நம்ம செக் பண்ணணும். therefore P equal 1,1 2,2 3,3 1,2 இது ஆட் பண்ணவே ஆர்டர் வைஸாக எழுதிடும். 2,1 1,3 3,1 அண்டு 3,2. இது மாதிரி ப்ரீவியஸ் ஸ்டெப்பாக P என்ன எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா 1,1 1,2 2,2 1,3 3,1. கொஸ்டின்ஸில் வந்து இதுதான் கொடுத்துருந்தாங்க செட்டுன்ட்டு. இப்போ நம்ம என்னென்ன ஆட் பண்ணியிருக்கிறோம் 3,3 ஆட் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் 1,2 2,1 ஆட் பண்ணியிருக்கிறோம். 1,3 3,1 ஆல்ரெடி இருக்குது. இப்போ 3,2 ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 3 எலமெண்ட்ஸுக்கு S ஈக்குவல் 1 2 3 1,1 2,1 3,3. ஸோ இது வந்து ரிஃப்ளெக்சிவ் கிளியராக இருக்குது. ஏபி பிஏ ஏபி பிஏ. ஸோ அப்போ இது பூரா என்னதில் கிளியராக இருக்குது, சிமெட்ரிக் டேர்ம்ஸில் கிளியராக இருக்குது. இப்போ 3 வேரியபிள்ஸுக்கு அதாவது ஏபி பிசி அண்டு ஏசி ஏபி பிசி அண்டு ஏசி. ஸோ இந்த டேர்ம்ஸில் நம்ம பார்த்தோம்னா இப்போ சப்போஸ் நமக்கு இதை ஃபஸ்ட்டு செட்டாக எடுத்துக்குவோம். 3,1 இந்த 1,2ங்கிறத செகண்ட் செட்டாக எடுத்துக்குவோம். 1,2 ஏன்னா A, B B, C நெக்ஸ்ட் என்ன வரணும் A, Cங்கிற டேர்ம்ஸ் வரணும். 3,2 3,2. ஓகே, கரெக்டாக இருக்கா? இப்போ இந்த டேர்ம்ஸில் ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் டிரான்சிட்டிவ் ஸோ இதை செக் பண்ணி பார்க்குறோம். 1,1 2,2 3,3 ரிஃப்ளெக்சிவ் ஓகேவா இருக்குது. 1,2 and 2,1 A, B B, C ஓகே. A, B and B, C இந்த பேட்டர்னும் ஓகே. A, B B, C. ஸோ 3,2 இருக்கு, பட் 2,3 இல்லை. ஸோ அப்போ இதில் வந்து என்ன சிமெட்ரிக் கிளியர் பண்ணலை. therefore this relation is not symmetric. பிகாஸ் என்ன ரீசன் அப்படின்னா 3,2 belongs to B பட் 2,3 not belongs to B. ஸோ அதனால இது வந்து சிமெட்ரிக்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ மறுபடியும் சிமெட்ரிக்கை நம்ம மாற்றணும். ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒன்று டிரான்சிட்டிவ் டேர்ம் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் செக் பண்ணணும் 3 டேர்ம்ஸும் கிளியராக வருதா அப்படின்ட்டு. வரும்போது ஈக்குவலன்ஸ் ஸ்டெப்புக்கு முன்னாடி என்னென்ன ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இப்போ இந்த 2,3 நம்ம மறுபடியும் இப்போ ஆட் பண்ணணும். ஸோ we have to include 2,3 belongs to P. ஸோ 2,3ங்கிற பாயிண்ட்ஸை நம்ம இந்த ரிலேஷன்ஸில் ஆட் பண்ணுறோம். ஸோ now P equal 1,1 2,2 3,3 1,2 2,1 1,3 3,1 3,2 and 2,3. ஸோ இப்போ இதில் பார்த்தோம்னா ரிஃப்ளெக்சிவ் இருக்குது, சிமெட்ரிக் டேர்ம்ஸும் இருக்குது அண்டு டிரான்சிட்டிவ் டேர்ம்ஸும் ஈக்குவல் பண்ணியிருக்கு. இந்த டிரான்சிட்டிவ் டேர்ம்ஸுக்கு ஆல்ரெடி நமக்கு பார்த்துருக்குறோம். ஸோ டிரான்சிட்டிவ் டேர்ம்ஸும் கிளியர் பண்ணுது. therefore
this relation is reflexive, symmetric and transitive. Therefore it is an equivalent relation. இப்போ என்னென்ன ஆர்டர் பேர்ஸ் நம்ம ஆட் பண்ணோம்னா இது ஈக்குவலன்ஸ்னு பார்க்கணும். So to make it an equivalent relation, we have to include 3, 3, 2, 1, 3, 2 and 2, 3. So it is the answer.